என்ன வேணும்? ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ஏரியால பாரதின்னு ஒரு பொண்ணுகிட்ட செயின் ஸ்நாச்சிங் பண்ணிருக்காங்க சார். ஆமாமா, அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போச்சு. இப்ப அதுக்கு என்ன? நீங்களும் அந்த கேஸ் விஷயமா தான் வந்தீங்களா? அதான் ஏற்கனவே அவங்க கிட்ட ஏதாவது தகவல் கிடைச்சா போன் பண்ணி சொல்றேன்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சிருந்தேன். அப்புறம் அதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. என்ன சார் நீங்க எவ்வளவு அலட்சியமா பேசுறீங்க? திருடனுங்க செயினை பிடிச்சி இழுத்ததுல அவங்க தடுமாறி கீழே விழுந்து அடிபட்டிருக்கு. ஒருவேளை கீழே விழுந்தவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பீங்களா சார்? என்ன சார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அதான் எதுவும் நடக்கல. அந்த பொண்ணு நல்லா நடந்து வந்துதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போச்சு. சார் நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்ப அந்த செயினை திருடிட்டு போனவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சாகணும் சார். அந்த ஏரியால இருக்கிற சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அந்த திருடங்களை பத்தி ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும். அதை வச்சு அக்யூஸ் லிஸ்ட நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இதை பண்ணது யாருன்னு தெரிஞ்சிடும் சார். பரவாயில்லையே, எந்தெந்த கேஸ எப்படி எப்படி டீல் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. எங்களுக்கே பாடம் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. இத பாருங்க, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. இப்பதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இனிமேதான் யார் என்னன்னு விசாரிக்கணும். ஊருக்குள்ள ஒரு நாளைக்கு எத்தனை செயின் ஸ்நாச்சிங் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அத்தனை கேஸையும் உடனே விசாரிக்க ஆரம்பிச்சா மத்த கேஸ்லாம் யாரு பாக்குறது? போங்க சார், ஏதாவது தகவல் கிடைச்சா போன் பண்ணி சொல்றேன். போங்க. வந்துட்டாரு சார். இப்ப நீங்க இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா நான் அடுத்த ஐஜி கிட்ட பேச வேண்டியிருக்கும். யோ சந்தானா, இவரு சொல்றத கேட்டியா? அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல நாம ஆக்ஷன் எடுக்கலன்னா இவர் உடனே ஐஜிக்கு போன் பண்ணுவாராம். ஐயோ ஐயோ. ஐயோ, உன்ன மாதிரி நாங்க எத்தனை பேரை பார்த்திருக்கோம். ஐஜியை தெரியும், மினிஸ்டர் தெரியும், அப்புறம் எம்எல்ஏ தெரியும்னு என்கிட்ட வந்து எத்தனை பேர் கதை சொல்லிருப்பானுங்க. சும்மா டைமை வேஸ்ட் பண்ணாம இடத்த காலி பண்ற வழியை பாருங்க சார். அவன் லக்ஸுரி காரையே தொலைச்சிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். இவர் ஏதோ பொல்லாத தாலி செயினை தொலைச்சிட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாராம். அக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோட்ல குழந்தைங்களோட நடந்து போயிட்டு இருந்த ஒரு பொண்ணுகிட்ட செயினை அறுத்துட்டு போயிட்டாங்க. அதை பாத்தீங்களா? ஆமா தம்பி, அப்ப நான் இங்கதான் இருந்தேன். ஒரு பொண்ணு அது பாட்டுக்கு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்துச்சு. இவனுங்க எங்க இருந்து வந்தானுங்கன்னு தெரியல. திடீர்னு வந்து அந்த பொண்ணு கழுத்துல அந்த செயினை புடிச்சு அறுத்துட்டு போயிட்டானுங்க தம்பி. செயின் கையோட போயிடுச்சுப்பா. அந்த பொண்ணுதான் தடுமாறி போய் கீழே விழுந்து கையெல்லாம் அடிபட்டுச்சு தம்பி. பார்க்கவே பாவமா இருந்துச்சு. இன்னைக்கு நகை விக்கிற விலைக்கு கழுத்துல தங்கம் போடுறதுக்கே ரொம்ப பயமா இருக்குப்பா. இதெல்லாம் கலிகாலம், என்னத்த சொல்றது. இந்த ஏரியால அடிக்கடி இந்த மாதிரி நடக்குமாக்கா? இல்ல தம்பி, எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவுல இதுதான் முதல் தடவை. இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி விஷயம் இந்த ஏரியாவுல நடந்ததே இல்ல தம்பி. செயின் ஸ்நாச்சிங் பண்றவனுங்க பழக்கம் இல்லாத ஏரியால இப்படி தைரியமா இறங்க மாட்டாங்களே. கண்டிப்பா அவனுங்க ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிட்டு போயிருப்பானுங்க. அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும். சார், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா சார்? இல்ல சார், இங்க இருக்கிற யாருக்கும் திருடிட்டு போனவங்களை பத்தி எதுவுமே தெரியல சார். முகத்தை மூடி ஹெல்மெட் போட்டு வந்திருக்கானுங்க. அதனால ஆள் யாருன்னு யாருக்குமே அடையாளம் தெரியல சார். எல்லாத்தையும் எதுவும் கிடைக்கல சார். பாத்தீங்களா சார், முதல்ல திருடிட்டு போனவங்களை பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்கணும் சார். அப்பதான் தேடுறதுக்கு வசதியா இருக்கும். இல்லனா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். தேங்க்ஸ் பாப்பா. அம்மாவோட தாலிச்சீனை திருடிட்டு போனவன் கையில பாம்பு டாட்டு போட்டு இருந்துச்சு. அப்பா கிட்ட அதை ஃபோன் பண்ணி சொன்னா அப்பாக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஏன் போனா இந்தா எதுக்கு தவக்கல வீடியோ கால் பண்றான்? ஹலோ. தமிழ், என்னாச்சு? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? என்னம்மா? என்னன்னு தெரியலண்ணே, திடீர்னு வந்து போனை கேட்டுச்சு, பார்த்தா உங்களுக்கு வீடியோ கால் பண்ணிருக்கு. தமிழ், உனக்கு என்ன சொல்லணும்? தவக்கல போனை நீ வாங்கி பிடிச்சுக்கோ. சரிண்ணே. தமிழ், இன்னொரு தடவை சொல்லு. அப்பாவுக்கு புரியல. அது அம்மா கிட்ட செயினை திருடிட்டு போனவங்கள பத்தி உனக்கு நல்லா தெரியுமா? என்ன தெரியும் தமிழ்? தமிழ், நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல.